மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் சைவ நெறி 10ஆம் தரத்துக்குரிய பாடங்களை பார்க்கின்றோம். அதில் முதலாவது பாடம் கடவுள் பற்றியது. சைவ நெறி என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய சைவ சமயத்தினுடைய அந்த ஒழுங்குமுறைகள். சைவ சமயத்திலே சில ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்குமுறைகளை நாங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த சைவ சமய பாடத்தை சைவ நெறி என்று போட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நெறியை நாங்கள் சரியாக பின்பற்ற வேணும். மாணவர்களாகிய நீங்கள் முதலாவது அந்த ஒழுக்கத்தை, அந்த ஒழுங்கு முறைகளை நீங்கள் பின்பற்றுவதைத்தான் இங்கே சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் கடவுள் என்ற இந்த பாடத்தை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது கடவுள் நம்பிக்கையுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கு தான் கடவுள். அதாவது கடவுள் நம்பிக்கை என்று நாங்கள் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் வந்தோம், எப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற விடயங்களையெல்லாம் நாங்கள் அறிவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை தான் எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. எவரையும் நாங்கள் நம்பவில்லை அல்லது நம்பிக்கை வாழ்க்கையிலேயே ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்க இல்லைண்டா அந்த வாழ்க்கை நிறைவேறாது. ஆகவே நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆகவே அதே மாதிரி கடவுள்லையும் நம்பிக்கை இருக்கணும். இறைவன் மேலே எங்களுக்கு மேலான ஒருவன் இருக்கிறான் என்ற விடயத்தில் நாங்கள் முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது தான் எங்களுக்கு வாழ்க்கையும் நல்ல முறையிலே அமையும், நல்ல முறையிலே சித்திக்கும். எந்த ஒரு துறையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் அந்த துறையில் ஒரு பிடிமானம் இருக்க வேண்டும். அந்த பிடிமானம் இருந்தால் தான் அந்த துறையில் அப்புறம் முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த சைவ சமயர்களாகிய நீங்கள் அந்த கடவுளில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் அதில் முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே கடவுள் நம்பிக்கை என்றது மிக முக்கியமான ஒன்று. எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒன்று தான் கடவுள் நம்பிக்கை. ஆகவே கடவுளில் நம்பிக்கை இருக்க வேண்டும். எங்களுக்கு பாருங்கள், உதாரணமாக நாங்கள் இப்போ சூரியனை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு சூரியன். இந்த சூரியனால் எவ்வளவோ நன்மைகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன, சூரியனால் எத்தனையோ வகையான நன்மைகளை நாங்கள் பெறுகிறோம். சூரிய ஒளி சும்மா கிடைக்குது. சூரிய ஒளியினால் நீர் கிடைக்குது. சூரிய ஒளி தான் எல்லாவற்றையும் எங்களுக்கு பார்க்க செய்கிறது. இப்படி பல பயிர்கள் வளருகின்றன, மரங்கள் வளருகின்றன, மழை பொழிகின்றது. இப்படியே எல்லா காலநிலை மாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக சூரியன். இதே மாதிரி தான் இந்த சூரியன் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு பொருளும், கண்ணுக்கே தெரியாத ஒரு பரம்பொருள், எல்லாவற்றையும் சூரியனையே இயக்குகின்றவர். சூரியன் பாருங்கள், காலையில் எழுந்து மாலையில் மறையும். இது காலையில் எழும்பாவிட்டால் அப்படி இருக்கும். அப்போ இவற்றையெல்லாம் இயக்கிறதுக்கு ஒருவர் இருக்க வரும். ஆகவே அப்படி ஒரு இயக்குகின்ற ஒருவர் தான் கடவுள். ஆகவே கடவுள் என்ற பாடத்துக்கு நாங்கள் போவோம். கடவுளே உலகத்தில் உள்ள பொருட்கள் யாவிலும் மேலான பொருள். கடவுளே உலகத்திலே உள்ள பொருட்கள் யாவிலும் மேலான பொருள். ஆதலால் அவரை பரம்பொருள் என்கிறோம். பரம்பொருள், பரம்பொருள், பரம்பொருள் என்ற அந்த இது மேலானது என்றதான் கருத்து. பரம் என்றாலே மேலானது. கடவுள் ஒருவரே, அவர் எல்லா உயிர்களுக்கும் உயிராக விளங்குகிறார். கடவுள் ஒருவர் தான் எல்லா உயிர்களுக்கும் உயிராக விளங்குகிறார். எல்லா உலகங்களிலும் இருக்கிறார். அவை யாவற்றையும் கடந்து அவற்றுக்கு அப்பாலும் இருக்கிறார். எல்லாவற்றையும் கடந்து அப்பாலும் இருக்கிறார். எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் கடந்தும் அவற்றின் உள்ளேயும் இருப்பதால்தான் அவரை கடவுள் என்று சொல்லுகிறோம். உள்ளேயும் வெளியேயும் இருப்பதனால்தான் அவரை கடவுள் என்று சொல்லுகிறோம். கடவுள் சுருக்கமாக கூறின் கடவுள் எங்கும் உள்ளவர், எல்லாவற்றையும் கடந்தவர். எல்லாவற்றையும் கடந்தவர் என்று சொல்லப்படுகிறார். எங்கும் உள்ளவர், எல்லாவற்றையும் கடந்தவர் கடவுள். எல்லா உயிர்களுக்கும் காரணகர்த்தாவாக இருப்பவர். எல்லா உயிர்களையும் இயக்குகின்றவர்.
எல்லா உலகங்களுக்கும் அப்பாற்பட்டவர். இப்படி இத்தனையோ விதமாக நாங்கள் இந்த கடவுளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். கடவுளுடைய இயல்புகள் என்னென்ன? சைவ சமயம் கடவுளுக்கு இருவகை நிலைகளை கூறுகின்றது. இருவகை நிலைகள் சொல்லுங்கள். ஒன்று சொரூப நிலை, மற்றது தடத்த நிலை. இது முக்கியமானது. இருவகை நிலைகள் கடவுளுக்கு இருக்கின்றன. குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்ட நிலையே சொரூப நிலை. எந்த விதமான குணங்குறி ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைதான் அது சொரூப நிலை. ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் பொருட்டு குணங்குறிகளோடு கூடி வரும் நிலை தடத்த நிலை. குணங்குறிகளோடு அவர் மேற்கொள்கின்ற செயல்கள் இவைகளை நாங்கள் தடத்தல் என்று. ஆகவே என்று சொல்லப்படும் இந்த தடத்த நிலையிலே அவருக்கு எண் குணங்களுடையவராக விளங்குகிறார். தடத்த நிலையிலே அவருக்கு 8 குணங்கள் இருப்பதாக சொல்லப்படும். அந்த 8 குணங்களில் சொல்லப்படுகின்ற பாருங்கள். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதற்கு இங்கே சொல்லப்படும். முற்றும் உணர்வர். என்ன எல்லாவற்றையும் உணர்பவர், முற்றும் உணர்வர். எங்களுக்கு என்னென்ன எல்லாம் வருகின்றது இல்லை, எல்லாவற்றையும் அறிபவர். எல்லாம் அவருக்கு தெரியும். முற்றும் உணர்பவர். இயல்பாகவே பாசங்கள் நீங்குவர். பாசம் என்று அவருக்கு இல்லை. பாசங்களிலிருந்து நீங்கியவராக இருப்பார். இயற்கை உணர்விறனாதல். இயற்கை உணர்வினர். இயற்கையாக யாவற்றையும் உணரக்கூடிய தன்மை உடையவராக இருக்கிறார். வரம்பில் இன்பமுடவை. அவருடைய இன்பம் வரம்பில்லாது, வரம்பில் இன்பமுடவை. தன் வயத்தனாதல். தன்னுடைய வயமானவன், தானாகவே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடியவன். முடிவில் ஆற்றலுடைமை. சரியான ஆற்றல் இருக்கு. முடிவில் ஆற்றலுக்கு அளவே இல்லை. பேரருள் உடைமை. ஆற்றல் மட்டுமல்ல, பேரருள் உடைமை. தூய உடம்பினால், தூய்மையான உடம்பினால். இப்படி சொல்லுகிறார். இவையெல்லாம் எண் குணங்கள் என்று சொல்லப்படும். இந்த 8 குணங்களும் அவருக்கு இருக்கிறதுனால தான் நாங்கள் அவரை கடவுள் என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவராக காட்டப்படுகின்றது. இவற்றை சத் சித் ஆனந்தம் என்று சொல்லுவார். சத் சித் ஆனந்தம், சச்சிதானந்தம். சத் சித் ஆனந்தம் என்ற 3 இயல்புகளை தொகுத்து கூறுவதுண்டு. அதனால் தான் கடவுள் சச்சிதானந்த ரூபி என்கிறோம். சச் சித் ஆனந்தம் என்று சொல்லுகிறார். சச்சிதானந்தம். இத்தகைய கடவுள் எத்தகைய சிற்றறிவுடைய எங்களுக்கு விளங்க வேணும். பேரறிவுடையவர்தான் கடவுள். சிற்றறிவுடைய எங்களுக்கு இது பற்றி விளங்க வேணும் என்பதற்காக இவை கடவுளது குணங்கள் என்று ஒருவாறு வரையறுத்து கூறப்படும். குணங்கள் அற்றவர் என்றும் சொல்லப்படும். எங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி சொல்லுகிறார். ஆனால் இத்தகையவர் என்பதற்காக வேண்டி இன்னென்ன குணங்களை வரையறுத்து சொல்லுகிறார். உண்மையில் அவர் குணங்கள் யாவற்றையும் கடந்தவர். குணாதீதர். குணாதீதர் என்று பெயர். குணங்கள் யாவற்றையும் கடந்தவர் குணாதீதர். குணம் ஒன்றும் இல்லார் என்று திருவாசகம் கூறுது. எந்த விதமான குணமும் இல்லாதவர் திருவாசகமே சொல்லுது. கடவுள் இன்ன குணமுள்ளான், இப்படிப்பட்டவர் என்று எங்கள் அறிவினாலே அறிந்து கொள்ள முடியாது. எங்கள் அறிவினாலே இவற்றை அறிந்து கொள்ள முடியாது. அவர் நமக்காக செய்யும் திருவர் செயல்களினால் அவருடைய தன்மையும் ஒருவாறு உணர்ந்து கொள்ளும். அவருடைய திருவர் செயலினாலே அவருடைய தன்மையை நாங்கள் ஒருவாறு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கடவுள் உணர்த்தும் வகையாலே அவர் உணர்த்தும் வகையினாலே நாங்கள் அவரை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. கடவுள் எந்த தேவையையும் அற்றவர். அவருக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. எந்த தேவையும் அற்றவர் என்னும் அவர் ஆன்மாக்களின் ஈடேற்றத்துக்காக தடத்த நிலையில் 5 தொழில்களை செய்திருக்கிறார். சுரூப நிலை, தடத்த நிலை என்று நாங்கள் சொன்னோம் அல்லவா? அதில் தடத்த நிலையிலே 5 தொழிலையும் மாற்றுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அவை யாவன இங்கே சொல்லப்படும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லப்படும். படைத்தல் என்றால் சிருஷ்டிக்கிறது. காத்தல் திதி, அதாவது காக்கிறது.
அழித்தல் சங்காரம், மறைத்தல் திரோபவம் என்று சொல்லப்படும். அருளல் அனுக்கிரகம். படைத்தலில் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், ஆன்மாக்களுக்காக தனு கரண புவன போகம் என்பவற்றை உருவாக்குதலை படைத்தல். ஆன்மாக்கள் உயிர்களுக்காக தனு கரண புவன போகம் இவற்றையெல்லாம் படைக்கிறார். இந்த உலகங்கள் பாசங்கள் இவைகள் எல்லாத்தையும் படைக்கிறார். காத்தல். படைக்கப்பட்டவை இருக்க வேண்டிய காலம் வரை அவற்றை பாதுகாப்பது. காப்பது காத்தல். அவராலே படைக்கப்பட்டவற்றை காத்திரழுகின்றார். அக்காலம் முடிய அவற்றை அழிப்பதும் அவருடைய கடன். அழிக்க வேண்டிய எடுத்து அழிக்கிறார். மறைத்தல். ஆன்மாக்களை பீடித்துள்ள மலத்தின் வீரியத்தை தடுக்கிறது மறைத்தல். ஆன்மாக்களை பிடித்துள்ள மரம், ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட மலங்களுடைய வீரியத்தை கொஞ்சம் தடுப்பார். மற்றது ஆன்மாக்களை மலபந்தத்திலிருந்து முற்றாக நீக்கி அவற்றுக்கு பேரின்பத்தை கொடுத்து அருளுகின்ற தன்மை அருளல். ஆகவே இந்த ஐந்தொழிலும் இறைவனாலே நடத்தப்படுகின்ற தொழில்கள். இறைவன் இந்த ஐந்தொழில்களையும் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லுவார். பஞ்சகிருத்திய நடனம் என்று சொல்லி அவருடைய நடனத்தை சொல்லுவார். கடவுள் இந்த ஐந்தொழில்களையும் தமது வரம்பில் ஆற்றலாலே வல்லமையினாலே செய்திருக்கிறார். இதான் வல்லமையின் சக்தி. இந்த வல்லமையை நாம் சக்தி என்று சொல்லுகிறோம். இந்த வல்லமையைத்தான் நாங்கள் சக்தி என்றும் அழைக்கின்றோம். நாமும் படித்தல், விளையாடுதல், உண்ணுதல், உறங்குதல் முதலான பல தொழில்களை செய்கிறோம். அத்தொழில்களால் ஒருவேளை மகிழ்கின்றோம், ஒருவேளை துன்பப்படுகிறோம். எங்களுடைய மனதை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். நாங்களும் பல்வேறு தொழில்களை செய்கிறோம் எல்லாம். அதனால் துன்பம் வருகின்றது, இன்பம் வருகின்றது, இப்படி வருகின்றது. கடவுளோ பஞ்சகிருத்தியங்களை செய்யும் போது ஒரு வகையான மாறுபாடும் அடைவதில்லை. இந்த பஞ்சகிருத்திய தொழில்களை செய்கிற போது எந்த விதமான மாறுபாடும் அவரிடம் காண முடியாது. சூரிய கதிர்களின் முன் சில பூக்கள் மலர்கின்றது. சூரிய கதிர்களுக்கு முன்னால் சில பூக்கள் மலர்கின்றன, சில கூம்புகின்றன. ஆயினும் சூரியன் எந்தவித மாற்றத்துக்கும் உள்ளாவதில்லை. இதே மாதிரித்தான் இறைவன். அதே போலத்தான் இறைவனும் எந்தவித விகாரமும் அடைவதில்லை. இதனால் இறைவனுக்கு இன்னொரு பெயர் என்ன? நிர்விகாரி. நிர்விகாரி என்றொரு பெயர். எந்தவித மாற்றத்துக்கும் உள்ளாகாதவர் என்ற காரணத்தினாலே நிர்விகாரி என்ற ஒரு பெயரும் இறைவனுக்கு இருக்கின்றது. உலகத்திலே பலவிதமான பொருட்கள் இருக்கின்றன. சூரியன், சந்திரன், மரம், விலங்குகள், ஆறு முதலான பொருட்களை நாங்கள் கண்ணாலே காணலாம். கண்ணுக்கு தோன்றாத காற்று, கண்ணுக்கு தோன்ற இல்லை காற்று, வெப்பம் முதலானவற்றையும் தொடுகை முதலான உணர்வுகளாலே நாங்கள் கண்டுணர்கின்றோம். இவையெல்லாம் மாயையிலிருந்து தோன்றிய பொருட்கள். மாயை என்ற நிலையில் இருந்தால் இவைகளெல்லாம் தோன்றிய பொருட்கள். மாயப்பொருள் அல்லாத கடவுள் கண் முதலிய பொறிகளால் அறிய முடியாது. மாயப்பொருள் அல்லாத பொருளாகத்தான் இறைவன் இருப்பார். கண்ணால் காண முடியாது. கண்ணாகிய இந்த பொறியால் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாதவராக இருப்பார். எனவே ஏற்கனவே பொறிகளால் கண்டுணர்ந்த பொருட்களை காணாத வேளையிலும் மனத்தால் எண்ணி பார்க்க முடியும். நாங்கள் பொறிகளால் கண்டுணர முடியாத சில பொருட்கள் உங்கள் மத்தியில் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் மனத்தால் எண்ணி பார்க்க முடியும். இப்போ காற்று இருக்கின்றது. காற்று ஃபேனை போட்டோன்னா காற்று வீசுகிறதை உணர்கிறோம். அப்போ உணர்கின்றோம். அந்த உணர்கின்ற தன்மை இருக்கின்றது. மனத்தினால் எண்ணி பார்க்க முடியும். நாம் ஒரு பொருளை ஒருபோதும் கண்டிராவிட்டாலும் அது இப்படிப்பட்டது என்று ஒரு எடுத்து வைத்தால் அப்படிப்பட்ட பொருளை நாம் மனதிலே நினைத்து பார்க்க முடியும். காற்றையெல்லாம் நாங்கள் அப்படி நினைத்து பார்க்கிறோம். கடவுளை நாம் இப்படி நினைத்து பார்த்து உணர முடியாது. கடவுளை இப்படி பார்த்து நினைத்து பார்த்து உணர முடியாது. அதனாலே தான் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் என்றும்
உள்ளத்து உணர்ச்சியும் கொள்ளவும் படான், அதிலும் நம்பிட மாட்டேன். இப்போ நான் காற்றையெல்லாம் அப்படி பார்க்குறோம், உணர்கின்றோம். அப்படி கூட இறைவனை உணர முடியாது. சித்தமும் செல்லாச் சேட்சியன் என்று மணிவாசக சுவாமிகள் பாடியிருக்கிறார். சித்தம் செல்லாச் சேட்சியன். மணிவாசக சுவாமிகளுடைய பாடலில் இவ்வாறு, சித்தமும் செல்லா சேட்சியன் என்று இறைவனை குறிப்பிடுகின்றான். ஆயினும் நாம் ஈடேற வேண்டுமாயின் கடவுளை எப்படியும் நினைத்தே ஆக வேண்டும். நாங்கள் ஈடேற்றம் பெற வேண்டுமா இருந்தால் கடவுளை நாங்கள் எப்படியும் நினைக்க வேண்டும். கடவுள் மேல் பற்று வளர வளர நமது பாசங்கள் வலி கெடுகின்றது. நாங்கள் கடவுள் மேல் பற்று வளர வளர எங்களை பிடித்துள்ள இந்த பாசங்களுடைய வலி கெட்டுப்போகுது. நாம் கடைசியாய் அடைய வேண்டிய பொருள் கடவுள். நாங்கள் இறுதியாக அடைய வேண்டிய பொருள் கடவுள்தான். கடவுளைத்தான் நாங்கள் அடைய வேண்டும். இறைவனைத்தான் நான் வேண்டுதல் செய்ய வேண்டும். இறைவனுடைய பாதங்களைத்தான் நாங்கள் எல்லோரும் சென்றடைய வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆகையினாலே நாம் அவரை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். அவரை நினைக்க வேண்டியது அவசியம். கடவுளை அறியாத நாம் அவரை எப்படி நினைப்பது? நாங்கள் தான் கடவுளை அறியவில்லை. நாங்கள் எப்படி நினைக்கிறோம்? அறிந்த பொருளை கூட நாங்கள் நினைக்கிறது குறைவு. அதிலும் அறியாத பொருளை நினைக்கிறோம்டா, அது மிக கடினம். இதற்கான வழியை வேதங்களும் ஆகமங்களும் காட்டியது. இதற்கான வழியைத்தான் எங்களுடைய வேதங்களும் ஆகமங்களும் எங்களுக்கு காட்டுகின்றன. கடவுளை வழிபடுவதற்காக அவருக்கு திருவுருவங்கள் கற்பிக்கப்பட்டுள்ளன. திருவுருவங்கள் எப்படி வழிபடுகிறது என்ற திருவுருவங்கள் கற்பிக்கப்பட்டன. வழிபடுவதற்காக வேண்டித்தான் திருவுருவம். பரம்பொருளை நாங்கள் சிவபிரானம் கொள்கிறோம். நாங்கள் சிவபிரானாக கொள்ளுகிறோம். அதாவது சைவ சமயத்தவர்கள் பரம்பொருளை சிவபிரானாக கொள்கிறோம். இறைவனின் வேறாகாத, இறைவனிலிருந்து வேறாகாத அவருடைய திருவருள் சக்தியை நாம் உமாதேவியார் என்கிறோம். திருவருள் சக்தியை நாங்கள் உமாதேவி என்று சொல்லுகிறோம். எனவே கடவுளை நாங்கள் எப்படி சொல்லுகிறோம்? பரம்பொருளை நாங்கள் சிவபிரானாகவும் அவருடைய சக்தியை உமாதேவியாகவும், விநாயகர், முருகன், பைரவர், வீரபத்திரர் என சிவபிரானின் புத்திரர்களாக கொள்ளப்படும் மூர்த்தங்களும் அவர் திருவருள் சக்திகளை குறிப்பினவை. எல்லாம் திருவருள் சக்திகள் தான். சிவபிரானும் அவருடைய திருவருள் சக்தியும் நெருப்பும் சூடும் போல ஒன்றானவை. நெருப்பும் சூடும் என்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒன்றானவை தான். எந்த பேரில் எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் கடவுள் ஒருவர் தான். எந்த பேரில் எந்த வடிவத்தில் நாங்கள் வழிபட்டாலும் கடவுள் என்றவர் ஒருவர் தான். உள்பொருள் ஒன்றே, உள்பொருள் ஒன்றே, அறிந்தவர் அதனை பலவாறு கூறுவர் என்று வேதம் கூறுகிறது. அறிந்தவர் அதனை பலவாறு கூறுவர். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் எல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தொல்லேனம் கொட்டாமோ என்கின்றது திருவாசகம். ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லார்க்கு, அப்படி இல்லாதவர் தான் இறைவன். அதனால் நாங்கள் 1000 திருநாமங்கள் பாடி தொல்லேனம் கொட்டோம். 1000 திருநாமங்களை பாடி நாங்கள் தொல்லமும் கொட்டாமோ என்று மணிவாசகர் சொல்லுகிறார். நாம் இறைவனை பல்வேறு நாமங்களில் பல்வேறு வடிவங்களில் கோயில்களில் வழிபடுகின்றோம். பல்வேறு நாமங்களில் பல்வேறு வடிவங்களில் நாங்கள் கோயில்களிலே வழிபடுகின்றோம். அங்கும் எங்கும் திருவுருவங்களை மனதிலே தியானித்து வழிபடுகின்றோம். எந்த இடத்திலேயும் நாங்கள் திருவுருவங்களை கண்டு வழிபடுகின்றோம். அத்திருவுருவங்களில் இறைவனுடைய இயல்புகள் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் தத்தமக்கு பொருத்தமான வழியில் இறைவனை வழிபடலாம். தர்மத்துக்கு புறம்பாக நடக்காது. இருந்தாலும் எல்லா உயிர்களையும் நேசித்தலும் கடவுளை வணங்குவதற்கு நிகரானவையே. எல்லா உயிர்களையும் நேசித்தாலே இறைவனை வணங்குவதற்கு நிகரானது தான். கடவுள்
பேரருளாளன். ஆளர், கடவுள் ஒரு பேரருளாளர். அன்பே வடிவானவர். நாமும் இறைவனிடத்தும் உயிர்களிடத்தும் அன்பு செய்தல் வேண்டும். இறைவனிடத்தும் அன்பு செய்ய வேணும், உயிர்களிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்தல் தவம் செய்தற்கு நிகரானதாகும். தவம் செய்கிறதுக்கு நிகரானது. அன்பு செய்தால் இன்ப நிலை தானே வந்து எய்தும். அன்பு செய்தாலே இன்ப நிலை தானே வந்து எய்தும் என்று சொல்லப்படுகிறது. அன்ப நிலை தானே அந்த எய்துமாக இங்கே கூறுகின்றார். இனி நாங்கள் கிரகித்தல் பயிற்சிக்கு போகிறோம். பின்வரும் வினாக்களுக்கு விடை. இங்கே நாங்கள் படித்த விடயங்களை மனதில் கொண்டு நாங்கள் இந்த வினாக்களுக்கு விடைகளை காணுவோம். கடவுளை பரம்பொருள் என்று கூறுவதற்கான காரணம், எல்லாத்தையும் கடந்தவர், பரம் மேலானவர். பரம் என்று சொல்லியக்க மேலானவர் என்று பொருள். ஆகவே மேலான பொருள் என்று அப்படினால் பரம்பொருள். கடவுள் என்பதன் பொருள் சொல்லப்படுது கடந்தவர், கடவுதல் என்ன, கடசக, கடந்தவர் என்ற பொருள், எல்லாவற்றையும் கடந்தவர். பஞ்சகிருத்தியங்கள் அவை, இறைவன் அவற்றை செய்வதற்கான காரணம் யாது என்று. பஞ்சகிருத்தியம் 5 தொழில்களைத்தான் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லுகிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லலாம். இவை பஞ்சகிருத்திய நடனங்களாகவும் கருதப்படும். அவருடைய நடனம் அப்படித்தான் சொல்லப்படும். இறைவன் அவற்றை செய்வதற்கான காரணம், அவர் உயிர்கள் மேல் அன்பின் உயிர்களை ஈடேற்றம் பொருட்டுத்தான், உயிர்களுக்காகத்தான் படைக்கிறார். இந்த தனுகரண பூன பூவங்களை எல்லாம் படைக்கிறார் உயிர்களின் பொருட்டு. ஏன்னா உயிர்களை எல்லாம் படைக்கிறார். தனுகரண பூன பூகங்கள் என்று சொல்லுவார். பிறகு காத்த, அந்த படைத்தவற்றை காக்கின்றார், காக்கின்றார் செய்யார். பிறகு ஒரு காலம் முடிய அது அதனுடைய குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவற்றை அழிக்கின்றார், அழிக்கின்ற செய்ய. பிறகு மறைத்தல், மறைத்தல்ன்றது அந்த உயிர்கள் மேலே பிடித்துள்ள மலங்களுடைய அந்த பிடிப்புகளை கொஞ்சம் மறைக்கிறார். பிறகு சொல்கிறார் அருளர், அவருக்கு அருள் சக்தியை அல்லது அருளரை முத்தியை கொடுக்கின்றார், அதுதான் அருளர். அப்போ இப்படி 5 தொழில்களையும் அவர் ஏற்று பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அருளர். கடவுளின் தன்மையை இவ்வாறு அறிந்து கொள்ளலாம். இறைவன் நிர்விகாரி என்று ஏன் கூறப்படுது? நிர்விகாரி என்று அங்கே சொல்லப்பட்டது. அவர் எந்த விதமான பற்றுதலும் அற்றவராக இருந்தார். நிர்விகாரி, அற்றவர், பற்றற்றவர். கடவுளுடைய தன்மைகள் அறிந்து அவர் எப்படிப்பட்ட ஒன்றையும் பற்று கிடையாது. பாசங்களிலிருந்து நீங்கியவர் என்றது 5 குணங்கள் சொல்ல, கடவுளுடைய தன்மை 5 குணங்களில் சொல்லப்படுது. அவர்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இறைவன் திருவ சக்தியாக கொள்ளப்படும் மூர்த்தங்கள் இந்த உருவ வழிபாடு. திருவ சக்தியாக நாங்கள் சக்தியாக உமாதேவியாரையும், புற சக்திகளாக விநாயகர், முருகன், வீரபத்திரர், பைரவர் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவது அந்த புற சக்திகளாக சொல்லப்படுது, பிள்ளைகளாக. கடவுள் வழிபாட்டுக்கு நிகரான கர்மங்கள் யாவை? கடவுளுடைய வழிபாட்டுக்கு நிகரான கர்மங்கள் என்ன? இங்கே உயிர்கள் மேலே அன்பு காட்டுதல், அது கடவுள் வழிபாட்டுக்கு நிகரானது. உயிர்கள் மேலே நாங்கள் அன்புடையவர், மற்ற உயிர்கள் மேலே அன்பு செலுத்தவர், அதுவே கடவுள் வழிபாடு தான். ஒருவர் மேலே இரக்கம் காட்டுவதே கடவுள் வழிபாடு. மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தவன், அன்பு செலுத்தி கொண்டிருக்கவன், அதுவே ஒரு கடவுள் வழிபாடு என்று நிகரானவையாக சொல்லப்படும். இப்படியாக இந்த வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சொரூப நிலை, தடத்த நிலை என்பவற்றை விளக்கும். சொரூப நிலையின குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்டவர் சொரூப நிலை. தடத்த நிலை அந்த குணங்குறிகளோடு கூடிய நிலையிலே அவர்கள் 5 தொழில்களையும் ஆற்றுகின்றது தடத்த நிலை. தடத்த நிலையிலே இறைவன் 8 குணங்கள் கூறப்படுகிறது. 8 குணங்கள் இருக்கு. தன்மயத்தினாதன், தூய உடம்பினாதல் என்று சொல்லி 8 வகையான குணங்கள் அங்கே சொல்லப்படும். கடவுள் ஒருவரே என்பதை வேதம் எவ்வாறு எடுக்கும்? வேத ஆகமங்களும் அதுதான் சொன்ன, கடவுள் ஒருவர் தான், எல்லாவற்றையும் அறிந்தவர், மிக புயார். தவஞ்செயலுக்கு நிகரானது என்ன?
தவஞ்செய்கிறதுக்கே நிகரானது அங்கே சொல்லு. தவஞ்செய்ய அன்பு காட்டினாலே கபூதமான அன்புடையவளாக இருக்கிறதே மிக முக்கியமானது. தவஞ்செய்வதற்கு நிகரான. இப்படியாக சிலவற்றை நீங்கள் பாடங்களை திருப்பி இருக்க வாசித்து இந்த வினாக்களுக்கு விடைகளை நீங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். கடவுளை இலக்கணம் பஞ்சகிருத்தியம் என்பதை பற்றி குழு நிலையிலே கலந்துரையாடப்பட்ட விடயங்களை அறிக்கை செய்ய இவையெல்லாம் நீங்கள் வகுப்பறையில் செய்து பார்க்கலாம். இவைகள் இங்கே சொல்லப்பட்ட விடயங்கள். திரும்பவும் சில விஷயங்களை பார்ப்போம். கடவுள் பற்றி இங்கே சொல்லப்பட்ட விடயங்கள் இங்கே பாருங்கள். எல்லா உயிர்களிலேயும் அதாவது தர்மத்துக்கு புறமாக நடக்கா இருக்கிற எல்லா உயிர்களிலையும் நேசம் கடவுளை வணங்குவதற்கு நிகரானவை என்று சொல்லுகிறார். கடவுளை வணங்குவதற்கு நிகரானது இப்படி அன்பு செலுத்தி வாழ்கிறது, நேசித்தல். அன்பு செய்தாலே அது தவம் செய்தலுக்கு நிகரானது என்று சொல்லப்படும். அன்பு செய்தலே தவத்துக்கு நிகரானது என்று அப்படியே இங்கே சொல்லப்படுகிறது. அவர் பல்வேறு திருவுருவங்களிலே நாங்கள் இறைவனை சக்தி திருவுருவங்களாக நாங்கள் வழிபடுகின்றோம். அதையும் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், உள்ள உணர்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் உள்ளத்து உணர்ச்சி கொள்ளவும் படார் என்று சித்தமும் செல்லா சேர்ச்சியன் என்று சுவாமிகள் இங்கே இறைவனை பற்றி சொல்லுகின்றார். அதாவது இறைவனுடைய தன்மைகள் இங்கே சொல்லப்படுகின்றது. அதாவது இறைவன் எந்த விகாரமும் அடைவதில்லை. அதாவது அதுபோல் இறைவன் அவரை நிர்விகாரி என்ற பெயர் தான் சொல்லப்படும். எந்த மாற்றத்துக்கும் உள்ளாவதில்லை. சூரியன் எல்லா செயல்களையும் செய்கிற போது இந்த மாற்றம் இல்லாத மாதிரி தான் இறைவனும் மாற்றமற்றவர் என்பதற்கு நிர்விகாரி என்ற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. இப்படியாக நாங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கலாம். பல்வேறு தொழில்களை இறைவன் ஆற்றுகிறார் என்று பஞ்சகிருத்தியம் நடந்துள்ளது. பல்வேறு தொழில்களை ஆற்றுவதற்கு ஐந்தொழில்கள் என்று சொல்லுகிறார். ஐந்தொழில்களையும் இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தொழில்களையும் இறைவன் ஆற்றுகின்றார் என்றது இங்கே காட்டப்பட்டது. அதுதான் அந்த ஐந்தொழில்களையும் ஆற்றுவதுதான் படைத்தல் என்றால் சிருஷ்டி, காத்தல் திதி, அழித்தல் சங்காரம், மறைத்தல் துரோபம், அருளல் அனுக்கிரகம் என்று இங்கு ஐந்தொழில்கள் இருக்கின்றன. இவ்வாறாக இறைவனுடைய தன்மைகள் நாங்கள் இதுவரையும் பார்த்தோம். இந்த இறைவனுடைய குணங்கள் யாவற்றையும் கடந்தவர் குணாதீதர் என்று அவருக்கு பெயர். குணங்களையெல்லாம் கடந்தவர் ஆனபடினா குணாதீதர். அதே மாதிரி அவருக்கு சச்சித் ஆனந்தம் என்று சித்தானந்த ரூபி என்று ஒரு பெயர் இருக்கிறது. சச்சித் ஆனந்தம் என்று சித்தானந்த ரூபி. இவ்வாறு அவருடைய அந்த எண்குணங்கள் சொல்லப்பட்டன. இவைகளையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இவ்வாறு இறைவனுடைய இயல்புகளை நாங்கள் இந்த கடவுள் என்ற பாடத்திலே நாங்கள் வெற்றி எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள நீங்களும் திரும்பவும் இருக்கா இந்த பாடங்களை வாசித்து அதனுடைய விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.